சரி பிள்ளைகள் கவனி 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 கவனி. சரி, கேள்வி என்ன சொன்னா y சமன் x வர்க்கம் சாய 5. y சமன் x வர்க்கம் சாய 5 வரைவை வரைவதற்கு தயாரிக்கப்பட்ட x, y பெருமானங்களை கொண்ட பூரணமட்ட அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. x இன் பெருமானங்களாக x இன் பெருமான வீச்சாக சாய 3 தொடக்கம் +3 வரைக்கும் காணப்படுது. அதே நேரம் y பெருமானம் அதுக்கு ஒத்ததாக சரியா அந்த பெருமானத்துக்கு ஏத்த மாதிரி 4 ரெண்டாவது தந்தில சய 4 சய 5 சய 4 சய 1 4 +4 அப்படின்னு வந்திருக்கிறோம். சரி, வளமையா கேட்கிற மாதிரி ஏ பார்ட் பி பார்ட் ரெண்டு பகுதி கேட்டிருக்கிறான். ஏ பகுதியில இரண்டு கேள்வி தொடர்ந்து வர கேள்வி, அது எந்த எந்த கிராஃபா இருந்தாலும் அது வந்தே ஆகும். முதலாவது கேள்வி அவன் கேட்டது, முதலாவது அவன் ஏற்பாட்டுல முதலாவது கேள்வி கேட்டது எக்ஸ் சமன் சய 2ஆக இருக்கும் போது, எக்ஸ் சமன் சய 2ஆக இருக்கும் போது y-இன் பெருமானம் என்ன? இதை கண்டுபிடிச்சு கொண்டு இரண்டாவது கேள்வியா கேட்பான். என்னது? எக்ஸ் கமா y அச்சுக்கள் வழியே 10 சிறு பிரிவுகளினால் ஓர் அலகு வகை குறிக்கப்படுமாறு உள்ள அளவிடை பயன்படுத்தி சார்பின் வரைவை வரைக. சார்பின் வரைவை வரைக. வரைஞ்சிட்டு வந்துருமா பிள்ளைகள்? கிராஃப்னு சொல்றது கஷ்டமே இல்லாத ஒரு பாடம் கிராஃப். சரியா? மெஸ்ஸ பொறுத்தளவுக்கு எல்லாமே லேஸ், அதே மாதிரி எல்லாமே கஷ்டம். ரெண்டு விஷயம் இருக்கு. மெஸ்ஸ பொறுத்தளவுக்கு எல்லாம் லேசி, எல்லாம் கஷ்டம். எல்லாம் லேசின்னா நீ படிச்ச எல்லாம் லேசி, படிக்கலன்னா எல்லாமே கஷ்டம். அவ்வளவுதான் விஷயம். சரியா? இப்ப நாங்க படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த கேள்விக்கு வாரத்துக்கு முன்னுக்கு, இந்த கேள்விக்கு வாரத்துக்கு முன்னு கூட உனக்கு ஒரு விஷயம் சொல்லி தவறே, நல்லா கவனிச்சுக்கோ. நீ இதுல இருந்து இந்த சார்பை பார்க்கும்போது, இந்த சார்பை பார்க்கும்போது இது உயர்வான சார்பா இழிவான சார்பாண்டு இந்த சார்பின் சமன்பாடை வச்சு காணலாம். சார்பின் சமன்பாடு என்ன? y சமன் x வர்க்கம் sin 5. ஓகே, இது உயர்வான சார்பா இழிவான சார்பாண்டு சார்பின் சமன்பாடை வச்சு காணலாம் அப்படின்னு சொன்னா, சார் எப்படி சார் காண்றேன் அப்படின்னு கேட்டேன். நான் இதுக்கு முன்னுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். மனிதனானவன் மறதிக்கும் தவறுக்கும் இடையில் படைக்கப்பட்டிருக்கான். மனுஷன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்? மனிதனானவன் தவறுக்கும் மறதிக்கும் இடையில் பட்டிருக்கிறான். மனுஷன் மறக்கக்கூடியது தானே. அந்த வகையில நீங்களோ நானோ எல்லாம் ஒன்றுதான். சோ மறந்திருந்தாலும் பரவாயில்லை. இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னூறு குணம் சரியா, குறியீடு சொல்லி எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னூறு குறியீடு நேராக இருந்தால் இழிவு சார்பாகவும் இழிவாகவும் சரியா, அதுவே மறையாக இருந்தால் உயர்வாகவும். மைக்கெல்லாம் ஓபன் பண்ணிக்கோங்க. உயர்வாகவும் நடக்கும். அப்ப பாருங்க, எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு குறியீடு பிளஸ் ஆக இருக்குது, ஆகவே இழிவு சார்பாக காணப்படும். இப்படி வந்திருக்கு. சார்பு இப்படித்தான் வரணும். சார்பு எப்படி வரணும்? இப்படி வரணும். அதே நேரம் சரியா, எக்ஸ் வர்க்கம் சய 5. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கடா. திருப்பி சொல்லலாம். மைக் ஆஃப் பண்ணிக்கோ. நல்ல புள்ள தானே நீங்க. ரோலெக்ஸ் வஸ்லான் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த விஷயம் இந்த ஆளை பார்க்கும் போது இப்ப இதுக்கான பேசிக் சமன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கான பேசிக் சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா y சமன் ax வர்க்கம் பிளஸ் bx பிளஸ் c. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்களேன். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்களேன். வஸ்லான் 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 பேசுற கேக்குறா? வஸ்லான் வஸ்லான் நான் பேசுறது கேக்குதா? 3 பேசிக் சமன்பாடு இருக்குது. y சமன் ax வர்க்கம் சக bx சக c அப்படின்னு ஒன்றும், இரண்டாவது y சமன்
plus or minus plus or minus plus or minus x plus or minus a முழுவதின் வர்க்கம் plus or minus b இப்படின்னு ஒரு சமன்பாடும் y சமன் plus or minus a plus or minus a x plus or minus b இப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்கு. இதை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லியா எங்களுக்கு இந்த சமன்பாடையும் ஒத்து போற மாதிரி வைக்க இயலும். எப்படி வைக்கணும்னு சொன்னா இந்த ஆளு இந்த எக்ஸ் சகவோ சய ஏ அப்படின்னால தனி ஒரு எக்ஸ் ஆக எடுத்தோம்னு சொன்னா எப்படி அந்த தனி ஒரு எக்ஸ் ஆக எடுக்கிற சார் அப்படின்னு நீ கேட்டாயாக இருந்தான். டேய் நான் பேசுறதெல்லாம் நீ கவனிச்சுதான் கவனிச்சுதானே இருக்கிறீங்க. முக்கியமான விஷயம் சொல்லி தந்துட்டு காலங்காத்தாலே சரியா நல்லா படிச்சுக்கப்பா. யாரும் சொல்லி தர மாட்டாங்க இப்படி எல்லாம். ஒருவேளை அப்படி சொல்லி தந்தா உங்களுக்கு நன்மைதான். சார் இந்த சமன்பாடு எப்படி சார் இந்த சமன்பாடாக ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா y சமன் பிளஸ் ஓ மைனஸ் இங்க பிளஸ் இருக்குது. சோ பிளஸ் போடலாம் கவனி பிளஸ் போட்டா என்ன அர்த்தம் இழிவு சார்பாக வரும். இப்படி யூ சார்பாக வரும் யூண்டு வரும் சரியா. மைனஸ் வந்தா தான் n அப்படின்னு பிளஸ் போட்டாய் x சகபோசாய் a முழுவதின் வர்க்கம் a அப்படினால் இங்க வந்துட்டு என்ன x வர்க்கம் மட்டும் தான் இருக்குது. அதாவது x வர்க்கம் மட்டும் தான் இருக்குது. இப்படி வச்சுக்கோவே. ஓகே சகபோசாய பார்க்கும்போது சகவா இருந்தாலும் பரவாயில்ல சயவா இருந்தாலும் பரவாயில்ல 0 முழுவதின் வர்க்கம். ஏன் 0 அப்படி போட்டுறேன்னு என்னடா எக்ஸோட 0 கூட்டினாலும் சரி எக்ஸ்ல இருந்து 0 கழிச்சாலும் சரி சரியா. ஒரு பெருமானத்தோட 0 கூட்டினாலோ அல்லது ஒரு பெருமானத்துல இருந்து 0 கழிச்சாலோ அதே பெருமானம் தான் வரும். எப்படி ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள்டா 5ஓட 0 கூட்டினாலும் 5 தான் 5ல இருந்து 0 கழிச்சாலும் 5 தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த 0 கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அதே ஆன்சர் தான் வரும். செய்யணும் அதே ஆன்சர் தான் வரும். ஆகவே எக்ஸோட 0 கூட்டினாலும் பரவாயில்ல கழிச்சாலும் பரவாயில்ல ஒட்டு மொத்தமா வர்க்கம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் எக்ஸ் வர்க்கம் மட்டும் தான் வரும். அதுக்குள்ள எக்ஸ் மட்டும் தான் இருக்குது பிள்ளை. 0 கூட்டுறதால கழிக்கிறதால எந்த பிரயோசனமுமே கிடையாது. கடைசா சகபோசாய இங்க சாய வந்திருக்கான். ஓகே சாய 5 அப்போ இந்த ஆளுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாத்திருக்கிறோமா நான் கேள்விக்கு போகல. நான் உனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி தந்துட்டு போறேன். அதான் ஓகேவா மாத்திருக்கமா விளங்கிச்சா இது. ஓகே இப்ப மாத்திருக்கும் போது எங்களுக்கு நல்லா தெரியணும் இந்த ஆள் தான் யாரு எங்கட இழிவு அல்லது உயர்வு. இங்க வந்துகிட்டு பிளஸ்ல இருக்கிறதால இப்படி போகணும்னு சொன்னுக்கிறான். இப்படி போடுச்சுன்னா இது என்னவா இருக்கும் இழிவு புள்ளியா இருக்கும். எனவே இழிவு புள்ளியா இருக்கும். அதை ஒத்துக்கொள்றியா? ஓகே அப்ப இழிவு புள்ளிய பெருமானம் என்ன சயான்ஸ். இங்க இழிவு புள்ளியா இருக்கு. அதே நேரம் இந்த 0 என்னவா இருக்கும் எக்ஸ் சமன் 0 இருக்கும். காரணம் என்ன இது என்னது சமச்சீர் சமன்பாடாக இருக்கும். சமச்சீர் அச்சின் சமன்பாடாக இருக்கும். இது ஒத்துக்கொள்றியா? ஓகே இப்ப இத அடிப்படையா வச்சு நாங்க என்ன செய்ய போறோம் கிராஃப் வரைய போறோம். வா செய்வோம். ஓகே இப்போ முதலாவது விஷயம் அவன் கேட்கிறான் எக்ஸ் சமன் சாய 2ஆக இருக்கும்போது y-இன் பெருமானம். அப்ப சமன்பாடு எங்களுக்கு தெரியும் என்னது y சமன் x வர்க்கம் சாய 5. என்ன பிள்ளைகள் y சமன் x வர்க்கம் சாய 5. x-க்கு பதிலாக சாய 2 கொடுத்தோம்னு சொன்னா அப்ப சாய 2 முழுவதின் வர்க்கம் சாய 5. சாய 2 முழுவதின் வர்க்கம் சாய 5 கொடுத்தா சாய 2 தர சாய 2 சாய 2 தர சாய 2 சாய தர சாய சகவாகிரம் 2 ஆகவே 4 சாய 5. ரெண்டு இலக்கத்துல பெரிய இலக்கம் யாரு? இவ்விரண்டு இலக்கங்களிலும் பெரிய இலக்கம் யாரா? 5. 5க்கு முன்னுக்கு என்ன குறி இருக்குது
அஞ்சிலிருந்து 4 போனா அஞ்சிலிருந்து 4 ஒன்று போனா ஒன்று ஒன்று. வெரி குட். ஒன்று. ஆகவே எக்ஸ் சமன் மறை இரண்டாக இருக்கும் போது y-ன் பெருமானங்களாக காணப்படும் என்ன இலக்கம் சாய ஒன்று. என்னடா -1 மைனஸ் ஒன்று. சரி, அத நீ ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்படி 4க்கு 4 சாய ஒன்றுக்கு சாய ஒன்று, சாய 4க்கு சாய 4 5. இப்படி 4க்கு 4 அப்படின்னா அங்க சாய ஒன்று வரணும். சாய 4 வந்திருக்குது. சாய 5 தான் இவது. இதுதான் என்னது திரும்பற்புள்ளியின் ஆள்கூறு. இவர்தான் யாரு திரும்பற்புள்ளியின் ஆள்கூறு. இந்த சாய 5 தான் திரும்பற்புள்ளி அல்லது இழிவு புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இழிவு புள்ளி அப்படின்னு சொல்லலாம். நாங்க வரையாமலே எங்களுக்கு ஆன்சர் நிறைய விஷயம் எடுக்கலாம். சரி, இப்ப வாங்க குறிப்போம். சாய 3க்கு 4 சாய 3 இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. முதல்ல எக்ஸ் அச்சை பார்க்கணும். சாய 3 எங்க இருக்கு இந்த அருகே. சாய 3க்கு என்னது நேர் 4. ஓகே, ரெண்டாவது பாருங்க பிள்ளைகள். சாய 2க்கு சாய 1. சாய 2 தான் இருக்குது. எக்ஸ் அச்சை பார்க்கணும். சாய 1 தான் இருக்குது. அடுத்தது பாருங்க, சாய 1க்கு சாய 4. சாய 1க்கு சாய 4. சாய 1க்கு சாய 4. பூஜ்ஜியத்துக்கு சாய 5. பூஜ்ஜியத்துக்கு சாய 5. இல்லம்மா இருங்க எழுப்புறேன். அதுபோல 1க்கு சாய 4. இந்த கூப்பிடுவோங்களே அந்த அவஸ்தான பண்ணிட்டு வர சொல்லு. அஃப்லா ஓ தூக்கமா அஃப்லா? ஓம் இல்ல இல்லையே. இல்ல இல்ல உங்க கதை சோக கதையெல்லாம் கேக்குது. பெரிய பிரச்சனையா போயிரும் கடைசியில. சரி, கவனிங்கடா பிள்ளைகள். டேய் கவனிங்கடா. சரி, இங்க பாருங்க. சாய 3க்கு நேர் 4. அதாவது முதலாவது எக்ஸ் அச்சை பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் y அச்சு பார்க்கணும். அப்ப எக்ஸ் அச்சுல சாய 3, y அச்சுல 4. எக்ஸ் அச்சுல சாய 3, y அச்சுல நேர் 4. தான் வந்துச்சு. எக்ஸ் அச்சுல சாய 2, y அச்சுல சாய 1. எக்ஸ் அச்சுல சாய 2, y அச்சுல சாய 1. இதா இருக்கு. எக்ஸ் அச்சுல சாய 1, இந்த இருக்காரு. y அச்சுல சாய 4 இந்த இருக்கிறார். எக்ஸ் அச்சுல 0, y அச்சுல சாய 5. எக்ஸ் அச்சுல 0, y அச்சுல சாய 5. எக்ஸ் அச்சுல 1, y அச்சுல சாய 4 இந்த இருக்கு. எக்ஸ் அச்சுல 2, y அச்சுல சாய 1. எக்ஸ் அச்சுல 2, y அச்சுல சாய 1. எக்ஸ் அச்சுல 3, y அச்சுல 4. எக்ஸ் அச்சுல 3, y அச்சுல 4 இங்க இருக்கு. இந்த விஷயம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்றால் எனக்கு பர்சனலா இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் முடிய போட்டோடு நான் உனக்கு நைட் கிளாஸுக்கு இன்னும் அழகா விளங்கப்படுத்துறேன். சரியா? இன்னும் அழகா விளங்கப்படுத்துறேன். இப்போ கிராஃப வரைவோமா?
கிராஃப வரைஞ்சாச்சு. கிராஃப் வரைஞ்சாச்சு. சரியா கிராஃப வரைஞ்சிட்டோம். அப்ப முதலாவது கேள்வியும் செஞ்சுட்டா, ரெண்டாவது கேள்வியும் செஞ்சாச்சு. அப்ப ஒட்டுமொத்தமா எங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வந்திருக்குண்டா? இப்போ 4 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. 4 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. கிராஃபுக்கு 3 மார்க்ஸ், இவன் அனுபவத்துக்கு 1 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. சரி, தொடர்ந்து கேள்விக்குள்ள போவோம். தொடர்ந்து கேள்விக்குள்ள போவோம். வாங்கடா. சரி, இப்ப இன்னைக்கு யாரு வாசிக்க போறீங்க? ஹிஷ்மா, புத்தளம் ஹிஷ்மா. இன்னைக்கு பி பார்ட்ல முதலாவது கேள்வி அழகா வாசிங்க பார்ப்போம். ஹிஷ்மா வாசிங்க. எக்ஸ் வரைவு எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளியின் ஆள்கூறுகளை எழுதுக. வெரி குட். அதை எப்படி வாசிக்கணும்னு சொன்னேன். இப்போ வரைவை பயன்படுத்தி பின்வருவனவற்றில் விடை எழுதுக. முதல் கேள்வி கேட்கிறான், வரைவு எக்ஸை வெட்டும் புள்ளியின் ஆள்கூறுகளை எழுதுக. சிம்பிள். வரைவு எக்ஸ், இந்த வரைவு முதலாவது எக்ஸ் அச்சு யாரு? கிராஃப் யாரு? இவங்க. இந்த கிராஃப் எக்ஸ் அச்சை வெற்ற புள்ளியின் ஆள்கூறுகள் அப்படின்னு கேட்கிறதும் மூலங்கள் அப்படின்னு கேட்கிறதும் ஒன்றுதான். எப்படி எக்ஸ் அச்சு இருக்குதானே? எக்ஸ் அச்சு, இந்த எக்ஸ் அச்சு கிராஃப் ஆனது, எக்ஸ் அச்சு கிராஃப் ஆனது வெட்டிட்டு போகும் தானே? ஒரு துண்டுல இப்படி வெட்டிட்டு போகும். இப்படி வெட்டிட்டு போறவங்கிட்ட, வெட்டிட்டு போற ஆட்கள் யாரா? எங்களுக்கு நல்லா தெரியும். வெட்டிட்டு போறவன் இந்த துண்டு இந்த அருகே, இவங்க தான் வெட்டிட்டு போறாங்க. இவங்களோட ஆள்கூறுகள் அல்லது சரியா மூலங்கள் எப்படி கேட்கலாம்? ஆள்கூறு மூலம் சரியா, இல்லாட்டி பெருமான வீழ்ச்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. வீழ்ச்சின்னு செல்லும் போது அங்க நாங்க எக்ஸ் நடுவுல வச்சு இதுக்கு தொடக்கம் இது, இதுக்கு தொடக்கம் இது, இதுல இதுக்கு பெருசு, இதுல இந்த சின்ன அப்படி கொடுக்கணும். ஆள்கூறுகள் தனியா கேட்டா தனித்தனியா தான் கொடுக்கும். என்ன செய்யணும்? தனித்தனியா கொடுக்கணும். தனித்தனியா கொடுத்தோம்னு சொன்னா முதலாவது இதை கண்டுபிடிக்கணும். இது எவ்வளவு இருப்பாங்க அண்ணாலவா? நான் நினைக்கிற மாதிரி ஒரு 2.3 இல்லாட்டி 2 இருப்பான். நான் 2 கொடுக்குறேன். 2.2 கொடுக்குறேன். இவருக்கு சக 2.2 கொடுக்குறேன். சக 2.2 கொடுக்குறேன். அப்போ பி பகுதியில முதலாவது கேள்விக்கான ஆன்சர் எக்ஸ் சமன் 1 என்னவா இருக்கலாம்? 2.2 இருக்கலாம். அல்லது எக்ஸ் சமன் 2.2 இருக்கலாம். இந்த விஷயம் நினைச்சேன். அதாவதுடா இந்த வரைவானது எக்ஸ் அச்ச வெட்டிட்டு போற புள்ளி 4 உருகளை கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? இந்த வரைவானது எக்ஸ் அச்ச வெட்டிட்டு போகுதா? எந்தெந்த துண்டுல வெட்டிட்டு போகுதோ? இவடத்தை வெட்டிட்டு போகுது, இவடத்தை. ஆகவே இந்த வெட்டிட்டு போற ஆட்கள் யாரு? இதுதான் கேள்வி. கிளியரா? புரிஞ்சுதான்? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். ரெண்டாவது கேள்வி டாக்டர் ஷமா வாசிங்க. சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு யாது? ஓகே, சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு. அடே இந்த கேள்வி எங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலும் சரியா, இந்த கேள்வியின் விஷயம் நல்லா தெரிஞ்சாலும் நாம சில பிழை விடுவோம். தெரிஞ்சே சில விஷயங்கள் பிழை விட்டுருக்காங்க சரியா. ஆனா விடப்படாது. ஏழுமான அளவு தெரிஞ்ச பிள்ளைகளை விட பார்க்கணும். தெரியாம விட்டா கூட மனசாடி போகும். தெரிஞ்சுக்கிட்ட விட்டா கஷ்டமா இருக்கும். இப்படி ஒரு பிள்ளையோட செய்யறோம், அது தெரியாம நாங்க செய்யறோம்னு சொன்னா அது ஓகே, பரவாயில்ல. தெரியாம செஞ்சுட்டு தெரிஞ்சே அந்த பிள்ளைய செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மன வருத்தம் கூட அதிகமா இருக்கு, கஷ்டமா இருக்கும். அது எக்ஸாம்பிள் என்ன, படிச்ச கேள்வியை மிஸ் பண்ணிட்டு வந்தேன், படிக்காத கேள்வியை மிஸ் பண்ணிட்டு வந்தா கூட படிக்கலன்னு சொல்லலாம். படிச்ச வேலையை மிஸ் பண்ணிட்டு வந்தாயிடுச்சுன்னா அது கஷ்டமா இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளல. நீயா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்ப அந்த கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு விஷயம் அந்த டைம் தோணாம இந்த டைம் தோணும். எக்ஸாம் டைம் தோணக்கூடாது, எக்ஸாம் முடிய தோணக்கூடாது, எக்ஸாமுக்கு முன்னுக்கு தோணும். இதான் என்னோட நோக்கம் சரியா. கேட்கிறான் சார்பு எக்ஸ் அச்சு வழியே மறையாகும் அப்படின்னு சொன்னான். நல்ல கவனி. அவன் கேள்வி என்ன சொல்றான்?
கேள்வி அவன் என்ன சொல்றான் நல்லா கவனி. சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு. சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு. சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு. இப்ப இரண்டாவது கேட்கிறான். சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு. இப்போ நீங்க செல்லுங்க பிள்ளைகள் நல்லா கவனி. பார், இதுதான் கிராஃப். இந்த கிராஃப்ல சரியா இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் என்ன செய்து நேராக குறையுது. நேராக குறையுது. இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் மறையாக குறையுது. இங்க இருந்து எவ்வளவு வரைக்கும் நேராக கூடுது. சரி, மறையாக கூடுது. என்ன செய்யுது? மறையாக கூடுது. இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் நேராக கூடுது. சார்பு மறையாக குறை. சார்பு மறையாக குறை அப்படின்னு சொன்னா நல்லா ஞாபகம். மறையாக குறையுது அப்படின்னு சொன்னா சார்பு எக்ஸ் வந்துகிட்டு என்ன செய்யுது? மறையாக குறையுது. அப்படித்தான் சொல்றேன். நல்லா கவனி. சரி, மறையாக சொல்லல, சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு. ஓகே, இப்ப நல்லா கவனிடா. அவன் மறையாகும் குறையும் கூட செல்லல, சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு. சரி, கொஞ்சம் கொஞ்சம் நிதானம் இருக்கு. காம் டவுன், கொஞ்சம் நிதானம் இருங்க. ஓகேவா? என்ன விஷயம்? இது நேராக குறையுத, மறையாக குறையுத, மறையாக கூடுது, நேராக கூடுது. எப்படி? நேராக குறையிற, மறையாக குறையிற, மறையாக கூடுற, நேராக கூடுற. கேள்வி சார்பு மறையாகும், சார்பு மறையாகும், சார்பு மறையாகும். இப்படி சார்பு மறையாகும் கிட்ட மறையாகிறார்கள் தான் வரும். மறையாகிறார்கள் யாரு? அது கூடுதோ குறையுதோ அவ்வளவு கிளைகள். அது கூடலாம் குறையலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அவன் கேட்ட கேள்வி என்ன? சார்பு மறையாகும், சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு சொன்னா யாருண்டா? சார்பு மறையாகும் அப்படின்னு சொன்னா இதுதானே உள்ள சார்பு மறையாகுது. இந்த துண்டு தானே மறையாகுது. இந்த துண்டு மறையாகும் போது வெட்டிட்டு போறது யாரு? கண்டுபிடிச்சிருக்கேன். சய 2 தச 2 நேர் 2 தச 2. ஆகவே அவருக்கான ஆன்சர் பண்ணுவாய் சய 2 தசம் 2 எக்ஸ் ஆனது எக்ஸ் ஆனது சய 2 தச 2 விட கூட, அதே நேரம் நேர் 2 தச 2 விட குறைவு, அதே நேரம் நேர் 2 தசம் 2 விட குறைவு. அப்ப இந்த கெப்புக்குள்ளதான் இந்த கிராஃப் வந்துகிட்டு மறையாகுது. மறையாகுது. கேள்வியே நல்லா வாச்சு. அவன் கூடுது குறையுது விஷயம் சொல்ல இல்லை. சார்பு குறையுது கூடுது அப்படி சொல்ல. அவன் சிம்பிளா கேட்ட விஷயம் சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு. சார்பு மறையாகும் சொல்லுகிட்ட சார்பு மறையாகிற பிரதேசம் யாரு? இவரும் இவரும். சஹானா விளைஞ்சாமா சார் அதை திருப்பி கொண்டு வருங்க. ஓகே. மகாசா விளைஞ்சா டாக்டர் ஷாதா வந்திருக்கீங்களா? ஓ சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாத்தட்ட தட்டி எழுப்புங்க. சூரியன் அடிக்குதுன்னு சரி, சரியா? சூரியன் அடிக்குது சரி சரி, நான் எழும்புன்னு சொல்லணும். சரி, ஓகே. மூணாவது கேள்வி பாருங்க. மேல் கூறப்பட்ட சார்பின் வரைபை எக்ஸ் அச்சு வழியே நிலைக்குத்தாக, எக்ஸ் அச்சு வழியே நிலைக்குத்தாக 2 அலகுகள் மேல் நோக்கி நகர்த்துவதன் மூலம் பெறப்படும் சார்பின் சமன்பாட்டை எழுது. ஓகே, கேள்வி பாரு. சிம்பிளா எடுக்கலாம். இதெல்லாம் கஷ்டப்பட தேவை, மெனக்கட தேவையில்லை. டே உனக்கு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லித்தாரு. டேய் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லித்தாருப்பா. என்ன விஷயம் சொன்னா, எங்களுக்கு பேசிக் சமன்பாடு தெரியும். இவரு யாருடா? y சமன்
பிளஸ் ஓ மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஓ மைனஸ் ஏ முழுவதின் வர்க்கம் பிளஸ் ஓ மைனஸ் பி. இந்த சமன்பாடு உனக்கு தெரியுமா? இதை மறக்க கூடாது பிள்ளைகள். இவனை நீ மறக்காது. இந்த ஆளை நீ மறக்காதடா, கடைசி வரைக்கும் மறந்துடாது. ரொம்ப முக்கியமான ஆள். இவரும் அடுத்தது இவரும் மறக்காத அந்த விஷயத்தை மறக்காது. சரியா? முக்கியமா இந்த ஆளை மறந்துடாது. எவனை மறந்தாலும் இந்த ஆளை மறந்துடாது. இப்போ அவன் சொல்றான், இப்போ அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த கிராஃப்னால 2 அலகுகள் மேல தூக்கிட்டான்னு சொன்னான். 2 அலகு மேல தூக்குறேன்னு சொன்னா இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் ஒரு அலகு, இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் ஒரு அலகு. அப்ப எங்க வந்திருக்கும்? இந்த இடத்துல வந்திருக்குமா? அப்படி இவத்துல இருந்து 1, இவத்துல இருந்து 2, 2 அலகு 1 2 இவத்துல வந்து. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த பி அப்படின்ற இடம் யாரு? உயர்வு அல்லது இழிவு. நான் சொல்லுறேன், உயர்வு அல்லது இழிவு. எங்க இழிவு தானே. அப்ப பி இடத்துல யார் வந்திருக்கணும்? சயமோன். ஒத்துக்கொள்வையா? சயமோன் ஒத்துக்கொள்வையா? இந்த ஏ அப்படின்ற இடம் என்ன? இந்த கிராஃப்ல சமச்சீர் அச்சின் சமன்பாட்டில் இருக்கிற பெருமானம். ஏ அப்படின்ற யாரு? இந்த கிராஃப்ல சமச்சீர் அச்சின் சமன்பாட்டில் பெருமானம். இந்த கிராஃப்ல திருப்பி வர கிராஃப்லையும் சமச்சீர் அச்சின் சமன்பாடு என்ன? சமன் 0. சரியா? சென்டர்ல போறதால x சமன் 0. x சமன் 0. ஆகவே பெருமானம் 0. அது சகா வரலாம், சயவும் வரலாம், பிரச்சனையும் இல்லை. இப்போ இதுல பழைய கிராஃப்ல சமன்பாடு என்ன? சயல தான் வந்திருக்கானே x. ஓகே. ஆகவே y சமன் முன்னுக்கு என்னது? சகவா சயவா அப்படின்னு பார்க்கும்போது சக வந்தா இழிவும் சய வந்தா உயர்வும். இந்த கிராஃப் இழிவா இருக்கா உயர்வா இருக்கா? இழிவா இருக்குன்னு சொன்னா முன்னுக்கு என்ன வரணும்? சக வரணும். ஆகவே சக x பிளஸ் ஓ மைனஸ் 0 தான். ஆகவே மொத்தமா வர்க்கம். இங்க சய வந்திருக்குமே, சயம் 3 சுற்றி. ஆகவே y சமன் x வர்க்கம் சய 3. ஆன்சர் வந்துட்டா? ஓகே, கேள்வியை பாருங்க. y சமன் x வர்க்கம் சய 3 எனும் சார்பின் வரைவை வரைவதற்கான பூரணமற்ற அட்டவணை பின்வருமாறு தந்திருக்கிறான். அட்டவணை தந்துறான். அதுல கேட்கிற முதல் கேள்வி, x சமன் 0 இருக்கும் போது y இன் பெருமானம் 2 10 சிறு பிரிவுகளை x, y அச்சுக்களின் 1 அலகாக கொண்டு சார்பின் வரைகை வரைக. இது ரெண்டும் தொடர்ந்து வர கேள்வி. 2 கேள்வியும் தொடர்ந்து வரும். எப்படியும் வரும். அது பாட்டி செட்டாலும் வரும், அப்பா செட்டாலும் வரும், மாமா கல்யாணம் பிடிச்சாலும் வரும், மச்சி ஓடி போனாலும் வரும். அது ஒண்ணும் செய்யல. அது நீ அது எங்க போய் வந்தே தீரும். என்ன நடந்தாலும் வந்தே தீரும். சரி கவனி. வந்தே தீரும் சொன்னா அதுக்கு ஆன்சர் கொடுக்க எங்களுக்கு பழக்கம். வந்தே ஆகுது சொன்னா நாங்களும் ஆன்சர் கொடுக்கணும். சரி பாப்போம். சமன்பாடு தெரியும் எங்களுக்கு. y சமன் x வர்க்கம் sin. அவன் எக்ஸ்க்கு பதிலா என்னத்தை போட சொல்றான்? 0 போட சொல்றான். இங்க x சமன் 0 போட சொல்றான். y என்னதுதான் கேள்வி. ஓகே. ஆகவே y சமன் x வர்க்கத்துக்கு பதிலா என்ன செய்யணும்? 0. 0 வர்க்கம். 0 வர்க்கம் எப்போதுமே 0 sin 3. 0 இருந்து 3 கழிச்சோன்னு சொன்னா sin 3 தான் வரும். 0 இருந்து 3 கழிச்சா என்ன வரும்? என்ன வரும்? sin 3. sin 3 தான் வரும். வெறும் 3 இல்ல, sin 3. 0ோட 3 கூட்டி இருப்பது என்ன வந்திருக்கும்? சக 3. வெரி குட். அவ்வளவு. ஓகே. சரி, இப்ப கவனிங்க. இப்போ கிராஃப் வரைய போறோம். வாங்க. sin 3க்கு 6. sin 3க்கு சக 6. ஓகே. sin 2க்கு 1. sin 1க்கு sin 2. மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு மூக்கு சிராத. ஓ பண்ணு. 0க்கு sin 3. 1க்கு sin 2. 2க்கு 1.
உன்னோட அம்மா அப்பா எல்லாம் என்ன செய்யறாங்க, இருக்காங்களா பக்கத்துல? 3க்கு சாயாது. ஓ சார். ஓ சார். ஓ சார். அவனை பத்தி கொஞ்சம் போட்டு கொடுக்கணும், கூப்பிடுவீங்களா? வானாமா படிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லணும். நான் ஒரு நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் கொண்டு வைப்பேன் நான் இன்ஷா அல்லாஹ். சுபஹானல்லாஹ். விலங்கல ஒண்ணுமில்ல. என்ன சொல்லுவீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு? என்ன சோமா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களோட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நல்ல படிக்குது. பிள்ளைகள் படிக்குது, எல்லாம் வாரி கொப்பு அல்ல. நுஹா நசீம் நான் இதை சொல்லு கொஞ்சம் பழமொழியே. மறந்துட்டு சார். மபாசக் தான் செய்யறாரு ஒரு டெய்லி நினைவிக்கும். நான் இப்ப கேட்டேன் நான் யாருக்கு நான் கேட்டேன் நான் யாருக்கு மபாசாக்கா ஏசுற, அடுத்த ஆளுக்கா ஏசுற நான் கேட்டேனா? நீ எதுக்கு மபாசா இருக்கிறாய்? சும்மா பாவம் தானே அந்த பிள்ளை எடுக்காத. இரக்கம் சார். மபாசாவோட பாருங்கள் என்னோட வம்புக்கு வாரு எல்லாரும். மபாசாவோட இரக்கம். என்ன தரங்கட்டனாய் நடிச்சாமத்துல ஐயோ, சரி ஓகே அதெல்லாம் கொடுங்க பரவாயில்ல. இப்போ கிராஃப் வரைஞ்சிட்டேன், இது ஓகேவா? ஓ சார். அடுத்த கேள்விக்குள்ள போ. மூணாவது கேள்வி, சார்பின் இழிவு புள்ளியின் ஆள்கூறு யாது? இழிவு புள்ளியின் ஆள்கூறு யாதுன்னு இருக்கிறான். டேய் கவனிங்கடா, சார்பின் இழிவு புள்ளியார் இருக்காம இது சயமும். ஆனா இந்த இழிவு புள்ளி ஆள்கூறுகளை கேட்கிறான். ஆள்கூறுனா எக்ஸின் பெருமானமும் வரணும், வையின் பெருமானமும் வரணும். ஓகேவா? எக்ஸின் பெருமானம் வரணும், வையின் பெருமானம். நீ சார்பின் இழிவு புள்ளியின் ஆள்கூறுன்னு சொன்னா சரியா? வையச்சு சயமூணு யாரு இருக்காங்களோ நல்லா காணி. வையாச்சுல சயமூணுடார் அல்லது இப்படி போகும்போது இழிவு புள்ளி யாருன்னு பாருங்க. சயமூணுன்னு சொன்னா இதுல பாரு சயமூணு இருக்கு. சயமூணு இதான் அந்த புள்ளியில ஆள்கூறுகளா இருக்கு. 0, சயமூணு. ஒருவேளை சும்மா சொல்றேன், ஒருவேளை இந்த கிராஃப் கொஞ்சம் இப்படி தள்ளி வரைகிறமே நல்லா வச்சுக்கோ. இப்படி தள்ளி வரையும் போதும் அந்த கிராஃப் வந்துக்கிட்டு சரி இவருக்கு நேரா போதுமே போ, இப்படி போதுமே போ. சும்மா சொல்றேன். இந்த கிராஃப் கொஞ்சம் தள்ளி வச்சு இவருக்கு நேரா போகும்போது இப்போ இவர் எழுதிய புள்ளி என்ன? அதே சயமூணு தான். ஆனா எக்ஸ் ஆள் யாரு? எக்ஸ் ஆள் யாரு? இப்படி ஒரு கிராஃப் முடிச்சுன்னா அவிட திரும்ப புள்ளி அல்லது இழிவு புள்ளியினாலும் எப்படி வரும்? 2க்கு சயமுண்டு. அப்ப நீ கவனிக்க வேண்டியால் இந்த 2ஐயோ இந்த 0ஐயோ இல்ல, மாறாக நீ கவனிக்க வேண்டிய யாரு? வளைவு. வெரி குட். ஆனால் இந்த சயமுன் அந்த எங்க வளைஞ்சிட்டு போகுது? எக்ஸ் அச்சு y அச்சுல எந்த இடம் வளைஞ்சிட்டு போகுது? இங்க பாரு. ஓகே, இங்க சயமுண்டா. இந்த தேடி சயமுனி யாரு? இங்க இருக்கு. அவனை மேலே வைக்கிறா 0. இவன் தான். புரிஞ்சுதா? ஓ சார். வெரி குட். அடுத்த கேள்வி, சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சார். நல்ல கேள்வி. சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் வீச்சு. சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு எனக்கு தெரியும். சார்பு இது மறையாக நேராக என்ன செய்யுது? குறையுது. நேராக இவ்வளவு வரைக்கும் குறையுது. இது மறையாக குறையுது. இது மறையாக குறையுது, நேராக குறையுது. இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் மறையாக கூடுது. இங்க இருந்து மறுபடி இவ்வளவு வரைக்கும் நேராக கூடுது. இந்த விஷயம் ஞாபகம். இதை உண்ட கொப்பிரையை நோட் பண்ணிக்கும். எப்படி? நேராக குறையிற, மறையாக குறையிற, மறையாக கூடுது, நேராக கூடுது. அவன் கேட்டது என்ன?
சார்பு மறையாக அதிகரிக்கும். சார்பு மறையாக அதிகரிக்கும் சொன்னா எந்த பகுதி மறையாக அதிகரிக்குது? இந்த பகுதி. இந்த துண்டு தானே மறையாக அதிகரிக்குது. அதிகரிக்கும் போது எக்ஸின் பெருமானம் வச்சு பாரு, ஒன்று பூஜ்ஜியமும் இன்னொன்று இவடம். ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இவடம். சரியா? நான் பூஜ்ஜியம் எடுக்கிறேன். அண்ணால வாய்வர் எனக்கு 1.6 எடுக்கிறேன். சும்மா எனக்கு தெரியும் 1.5 வரலாம், 1.4 வரலாம் தெரியும். நான் 1.6 எடுக்கிறேன். எனக்கு தெரியும், நீங்க தான் சொல்லணும்ப்பா. பூஜ்ஜியத்துக்கும் 1.6க்கும் இடைப்பட்டதுதான் மறையாக அதிகரிக்குது இந்த துண்டு, இந்த கீர்த்தி. ஆகவே நாலாவது கேள்வி சொல்றான், பூஜ்ஜியத்திலிருந்து எக்ஸ் ஆனது மறை 1.6. சரியா? மறையில நேர் 1.6. பூஜ்ஜியத்துக்கும் நேர் 1.6க்கும் இடையில என்ன செய்தது? அந்த கெப்ல என்ன செய்தது? மறையாக அதிகரிக்குது. அதே அவ்வளவு. அடுத்த கேள்வி, சார்பு மேல் நோக்கி ஒரு அலகு இடம்பெயர்க்கும் போது உருவாகும் வரைவின் சமன்பாடு. இப்ப இதே கிராஃப் ஒரு அலகு மேல் நோக்குது. ஒரு அலகுக்கு சொன்னா அது எவ்வளத்தால போக வாய்ப்பு இருக்கு? இந்த சயரண்டால. இந்த சயரண்டால எங்களுக்கு சமன்பாடு தெரியும். என்ன? y சமன் x வரைக்கும் சயம் 3. இவரும் மாறாது, இவரும் மாற மாட்டாங்க. இந்த ஆள் தான் மாறும். எப்படி பிள்ளை? நல்லா கவனி. எங்களுக்கு சமன்பாடு தெரியும். என்ன எங்களுக்கு சமன்பாடு தெரியும்? y சமன் x வர்க்கம் சய 3. இவரும் மாற மாட்டார், இவரும் மாற மாட்டார். மாறக்கூடிய ஆள் இவர். அப்போ மேல் நோக்கி கொண்டு போயிட்டு அவரது இழிவு புள்ளி யாரு? -2 வரவில்லை. வெரி குட். ஆக சமன்பாடு எப்படி வரும்? y சமன் x வர்க்கம் சய -2 வரை -2. அவ்வளவுதான். சய -2 இல்ல பிள்ளைகள், x வர்க்கம் சய 2. அவ்வளவு. சரியா? ஓகே சார். குயிக்கா முடிச்சிட்டோம்.